அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் இப்போ நம்ம வந்து ஜியாகிரஃபி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 2024 அதாவது போன குரூப் 1 மெயின்ஸில் ஜியாகிரஃபியில் கேட்ட கொஷின்ஸ் அப்படியே வரிசையாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 மார்க் 2024 கேட்ட ஃபஸ்ட்டு 10 மார்க். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இலாபரேட் த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ கொஸ்டின் இவ்வளோ தான். இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எப்படி எலாபரேட் பண்ணி சொல்லு அப்படின்றாங்க. கண்டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஷினை நம்ம தைரியம் மாட்டோம்ல, ஏன்னா நம்ம எழுதுறது ஆன்சர் அது ரிலவெண்ட்டாக இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக எழுதணும்னாவே போதும். அப்போ பாருங்கள், டைட்டில் கொடுத்தாச்சு, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா. India's industrial sector, while showing significant potential, is filled with several systematic and structural issues இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்ட்ரடக்ஷன் எழுதும்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறேன், பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் 27.13 ஆஃப் ஜிடிபி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆஃப் இனி. இப்போ தான் கொஷினே நான் அட்ரஸ் பண்ணுறேன், கொஷினுக்குள்ளே இப்போ தான் வரேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொல்கிறேன். ரெண்டாவது ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஹர்டில் சொல்கிறேன். மூணாவது ஸ்கில் கேப் அண்ட் லேபர் இஷ்யூ சொல்கிறேன். நாலாவது ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸு, மார்க்கெட் அண்ட் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி 5 தலைப்படுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், பவர் சப்ளை. சரிங்களா? ஸோ அன்ரிலையபிள் எக்ஸ்பென்சிவ் பவர். சரிங்களா? காசு அதிகமாக இருக்குது. இன்னொன்று அடிக்கடி கரண்ட் போயிடுது. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, போர்லி மெயின்டைன் ரோடு வசதி சரியில்லை, இன்சஃபிஷியன்ட் வாட்டர் சப்ளை இருக்குது. சரிங்களா? அப்புறம் ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஹர்டில்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெகுலேஷன். ஏன்னா இப்போ வந்து தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? முன்னாடி வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கிடையாது. ஸோ அந்த இஷ்யூ இன்னும் இருக்குது. இன்னும் எல்லா இடத்துலையும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்துருச்சான்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், பியூரோக்ராட்டிக் டிலே இன் லைசன்சஸ், சரிங்களா, ரெட் டேபிசம் உள்ள இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், இன்சஃபிஷியன்ட் ஒர்க் ஃப்ளோ. சரிங்களா? இது எல்லாமே சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் கேப் அண்ட் லேபர் இஷ்யூ. ஸ்கில் கேப் அண்ட் லேபர் இஷ்யூவில் லேக் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங், ரிஜிட் லேபர் லாஸ் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி, இன்ஃபார்மல் செக்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கும் போது உங்களுக்கு யார் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பிரச்சனை உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னா ஆக்சஸ் டு ஃபினான்ஸ். சரிங்களா? ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது கவர்மெண்ட்டில் கேட்குறதும், லோ R&D இன்வெஸ்ட்மெண்ட்டு. R&Dக்கு நம்ம எவ்வளோ தான் பண்ணுறோம், 0.65% ஆஃப் ஜிடிபி தான் பண்ணுறோம். அவுடேட்டட் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணுறோம். சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எழுதலாம், சைனா போன்ற நாடுகள்லாம் 100 years அட்வான்ஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹேம்பஸ் எஃபிஷியன்சி, மார்க்கெட் அண்ட் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ்னால் குளோபல் காம்படிஷன். ஸோ நமக்கு யார் காம்படிஷன், வியட்நாம் அண்ட் சைனா. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இதில் சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இது வந்து சம்மரி கன்க்ளூஷன். இன் கன்க்ளூஷன், இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் பை சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ். அட்ரஸிங் தீஸ் இஷ்யூஸ் இஸ் crucial for nation to unlock its full potential and to achieve ambitious growth targets அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு கொஸ்டினை வந்து சிம்பிளான கேள்வி தான், இதுக்கு சிம்பிளாகவே அட்ரஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 இஷ்யூ எடுத்துருக்குறோம். அந்த 5 இஷ்யூவில் இருக்கக்கூடியதில் கீழே எல்லாத்துலேயும் 2 பாயிண்ட் சொல்கிறோம். நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷனில் இந்த மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணும் பட்சத்தில் இந்தியா வந்து ஒரு உலக நாடுகளில் ஒரு தலை சிறந்த நாடாக மாறும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட என்ன பண்ணலாம், இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ.